வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து மொத்தம் 3 டைப் பேசிக்கான டைப்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம சேனல் கூட கனெக்டடாக இருங்க. ஃப்யூச்சரில் கம்ப்ளீட்டாக அது கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டைப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா லிமிட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்து இப்படி 2 நம்பர்ஸு 2 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் இந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க என்ன இருக்குதுன்னு பாருங்கள். டிஎக்ஸ் டிஒய் இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபஸ்ட்டு மாற்றிக்கிடுங்க. டிஒய் டிஎக்ஸ்ன்னு மாற்றிட்டு டிஒய் டிஎக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒய் இருக்கா, அப்போ வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் இதுவும் அதே மாதிரி விஷயந்தான். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதுக்கு மாற்றிடணும். ஏன்னா வந்து நம்ம இதை எக்ஸு ஒய்ன்னு நம்ம மாற்றுறோம். நம்ம சம்மு வரும்போது தெளிவாக தெரிஞ்சிருமா? ஓகே, சம்மு வரும்போது நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஒய் உள்ளே இருக்கிறதுனால வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது, டிஒய் டிஎக்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது மாற்றி எழுதிடுமா, டிஎக்ஸ் டிஒய். இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ் இருக்கா, அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பு, அதாவது இங்கே ஒய் இருக்கிறதுனால வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு வரைகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மாற்றணும். டிஒய் டிஎக்ஸ் மாற்றிட்டு இந்த லிமிட்ஸ் அப்படியே என்ன பண்ணிடணும், மாற்றி எழுதிடணும். 0 to 2, 0 to 1 முடிஞ்சு. ஓகே, இதுதான், வேறு ஒன்றும் நம்ம ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. அடுத்து இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு மாற்றி எழுதணும். டிஎக்ஸ் டிஒய்னு எழுதிட்டு இங்கே லிமிட்ஸ் என்ன பண்ணணும், மாற்றி எழுதணும். 1 3 0 2 முடிஞ்சு. ஓகே, அது பார்ட் 2, டைப் 2. டைப் 2ல் இங்கே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, டிஎக்ஸு டிஒய் இருக்கா. ஃபஸ்ட்டு இதை மாற்றி நம்ம எழுதுவோமா. இதை மாற்றி எழுதும்போது என்ன வரும், டிஒய் டிஎக்ஸ்ன்னு வரும். அப்போ நான் என்ன ஸ்ட்ரிப்பு வரையணும், ஸ்ட்ரிப்புங்கிறது இந்த கோடு என்ன, டிஒய்க்கு நான் என்ன ரூல் சார்ட்டில் என்ன சொன்னேன், டிஒய் உள்ளே வந்துட்டனால என்ன ஸ்ட்ரிப் வரையணும், வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணும். பிக்யூங்கிற வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணுங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த லிமிட்லேருந்து எழுதிக்கிறேன். இந்த டிஎக்ஸுங்கிறது ஒய்யுக்கும் ஏக்கும். அப்போ எக்ஸோட லிமிட் என்னது, ஒய் ஒரு லிமிட்டு, எக்ஸ் இது பக்கத்தில் இருக்குது, இது ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸோட லிமிட் என்னது ஒய், எக்ஸோட லிமிட் என்னது ஏ, எக்ஸோட லிமிட் ஏ. அடுத்து ஒய்யோட லிமிட் என்னது, தூரம், இது 0, ஒய்யோட லிமிட் என்னது 0, ஒய்யோட லிமிட் என்னது ஏ. ஓகேயா, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸோட லிமிட் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸோட லிமிட் ஏ, ஒய்யோட லிமிட் கண்டுபிடிச்சி, ஒய்யோட லிமிட் ஏ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ஒரு இது வந்திருக்கா, இது வந்து எது வழியாக பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுங்கிறது கான்செப்ட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் ஒன்று வரைகிறேன் அப்படின்னா, ஏன்னா எக்ஸுக்கு மேலே ஒய் வந்து வரைஞ்சாச்சு, இந்த ஒரு கோடு வரைஞ்சாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸில் கொஞ்சம் தூரம் நவுண்டு என்ன இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இருக்கும். இது ஏங்கிற பாயிண்ட், இது எக்ஸுங்கிற பாயிண்ட், இது என்ன பாயிண்ட், ஒய்ங்கிற பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த லைனும் இந்த பாயிண்ட் வரைஞ்சி இங்கிருந்து நான் ஒரு கோடை எழுப்பேனா, இந்த லைன் எழுதுறது வரைஞ்சி நான் காட்டுறேன். ஓகே, டவுட்டே இல்லாமல் நம்ம படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது இந்த லைன். ஓகே, ஃபஸ்ட் லிமிட் எனக்கு என்னெல்லாம் இருந்தது, எக்ஸ் ஈக்குவல் டு இது இருக்குது, நம்ம எழுதணும் தேவையில்லை. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு 0 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு ஏ இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு லிமிட் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த பாயிண்ட் என்னது 0,0 இது வரைஞ்சாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வரையணுமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது இதான எக்ஸ் ஆக்சிஸு, இந்த ஆக்சிஸாக எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது என்ன ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது கொஞ்சம் தூரம் நவுண்ட் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் தான் நவுண்ட் இருக்குது, ஒய் என்ன ஆகலை, நவுலலை. அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு மேலே போட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரிப்பு வரைஞ்சாச்சு. இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது, எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு ஏ. ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது இது 0. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒய்யோட பாயிண்ட் 0, என்ன இருக்க போகுது, ஏ இருக்க போகுது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் என்னது ஏ. அதை நான் இப்போ என்ன பண்ணுவோம், கோடு போடுவோம்னா இது ரெண்டும் வெட்டுற இடத்துலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம என்ன வரைகிறது தான் இந்த ஸ்ட்ரிப்பு. இது என்னது பிக்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரிப்பு இதைத்தான் இங்கிட்ட வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேட் அடிச்சிருப்பாங்க. இந்த ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அதாவது OABO, இந்த திருப்பி சர்க்குலர் லூப் மாதிரி OABO. இது எப்படி நான் ட்ரா பண்ணுங்கிறது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அட்டு பி, இந்த பாயிண்டில் பிங்கிற பாயிண்டில் ஒய் ஆக்சிஸ் என்னது 0, ஏன்னா ஒய் நவலில். ஓகே, அடுத்து அட்டு ஓங்கிற பாயிண்டில் என்னது x0. ஓகே, அதை எழுதிக்கணும். அட்டு கியூங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்டில் ஒய் ஈக்குவல் டு என்னது எக்ஸ், ஏன்னா இந்த லைனு தான் என்னது ஒய் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் லைன். ஓகே, அட்டு ஏங்கிற பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்னது ஏ, ஆனால் ஒய்யோட வேல்யூ என்னது 0. முடிஞ்சாப்பா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எழுதி என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபஸ்ட் லிமிட்டை மாற்றியாச்சு, டிஒய் டிஎக்ஸ்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு டிஒய் டிஎக்ஸ்னு எழுதியாச்சு. இங்கிட்ட என்ன இருக்குது அதை அப்படியே எழுதிக்கணும். இங்கிட்ட என்ன இருக்குது அதை அப்படியே எழுதிக்கணும். ஒய்யோட லிமிட்டுங்க என்ன இருக்குது, 0வும் எக்ஸும். ஒய்யோட லிமிட் என்னது 0வும் எக்ஸும். இதுக்கு இதை குறிக்கும், இது ரெண்டுத்தை குறிக்கும், இது இதை குறிக்கும். எக்ஸோட லிமிட் என்னது 0A, எக்ஸோட லிமிட் என்னது 0A. முடிஞ்சா. ஓகே,
இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அங்கே தள்ளிட்டு dy/ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு இது ஃபார்முலா 1/x tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது y/xங்கிறது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த இதுதான் லிமிட் அப்ளை பண்ணும். எக்ஸ் 0 அப்பர் லிமிட் இது இந்த இடத்துல நான் தூக்கி போடுறேன். இதை நான் சால்வ் பண்ணி நான் காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். 1/x tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது y/x. வெளியில் என்ன இருக்குது? 0 to a இருக்குது. உள்ள இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to x. வெளியில் என்ன இருக்குது? x dx. ஓகே, இதை நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யோட இடத்துல நான் என்னதான் சப்ஸ்டிட் பண்ணணும்? எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். 1/x tan இன்வர்ஸ் ஆஃப் x/x மைனஸ் 1/x tan இன்வர்ஸ் ஆஃப் 0/x. tan இன்வர்ஸ் ஆஃப் x/x என்னன்னு வந்துடும்? கரெக்டாக தான். இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x ரெண்டுலேருந்து 1/x என்ன அப்படிலாம் காமன் எழுதலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் என்னது 1/x வெளியில் எடுத்தாச்சு. tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது π/4. வெளியில் என்ன இருக்குது? ஒரு 1/x இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஒரு x dx இருக்குது. அது மறந்துடக்கூடாது. x dx. ஆனால் அதையும் இன்டெகிரேஷன் பண்ணணும். இது 0 to a, இது என்னது 0 to a. அடுத்து இங்கேயும் என்ன வரும்? 0 to a. இதோட வேல்யூ என்னது? பிரச்சனை இல்லை, போட தேவையில்லை. அடுத்து என்ன இருக்குது? வெளியில் x dx இருக்குது. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா π/4 இந்த x என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். dx இருக்குது. வெளியில் இன்டெகிரேஷன் 0 to a இருக்குது. அப்போ π/4 dx இன்டெகிரேட் பண்ணால் x 0 to a. π/4 a மைனஸ் 0. அப்போ πa/ என்னது 4. இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிச்சா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கூட கனெக்ட் ஆகி பாய்.